நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் யோசுவா டிவி மூலமாய் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியே கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்களேன்னு சொல்லியிருக்கார். அப்படிதானே? இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம ஆண்டவர் பேசுகிறவர் மாத்திரமல்ல, அவர் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவர், அவர் செய்து முடிக்கிறவர். எத்தனையோ காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். நாம் கேட்பதெல்லாம் தருகிறார். இந்த நாட்களில் வாசிக்கலாம் வருங்க. இந்த ஸ்தாபனத்துக்கு நாம் ஆண்டுக்கு அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த ஸ்தாபனத்துக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். இதை ஒருவேளை கேட்கிற தெய்வ பிள்ளைகள், எல்லா தெய்வ ஜனங்கள் எல்லாருமே தெய்வ பிள்ளைகள் தான். எல்லாருமே தெய்வ பிள்ளைகள் தான். பார்த்திங்கன்னா ஊழியர்கள் நம்மலாம் இதுக்கு ஒரு நன்றியுள்ளவர்களாக வாழணும். நம்ம அடுப்பு நடுவில் கிடக்குள்ளாக இருந்தாலும் புறா சிறைகளைப் போல் நம்மளை கர்த்தர் இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்காருன்னா அவருடைய பெரிய கிருபை. நான் அதை நினைப்பது உண்டு. நம்ம அடுப்பு நடியில் தான் வேலை செய்கிறவங்க, ஆனால் நம்மளை வேறு மாதிரி நடத்துகிறார். பெண்களாகிய நம்ம கூட இதை அநேகர் பேசுகிறோம். தெய்வ பிள்ளைகள், கர்த்தர் நம்ம இன்னும் பலப்படுத்துவாராக. இன்னும் கர்த்தருடைய நாமம் விரிவடைவதாக. இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இன்னும் கர்த்தரண்டை சேர்வார்களாக. இன்னும் ஜனங்கள் ஆத்துமாக்கள் சமாதானத்தை அடைந்து கொள்வார்களாக. எத்தனை தவிப்புகள், எத்தனை அங்கலாய்ப்புகள், ஜனங்கள், குடிகார கணவன், எத்தனை பாதிப்புகள். அவர்களுக்காக நாம் இன்னும் ஜெபிப்போம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி மட்டும் கூப்பிடுன்னு சொல்கிறார். இன்றைக்கி உலகம் எங்கெங்கேயோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட அநேக வேளையில் மனுஷரை பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம், கூட பிறந்தவங்களை பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம். கூப்பிட்டது பேர் தப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. சாதாரணமாக கூப்பிடாத, ஏசுப்பா வாரோம் அப்படி கூப்பிடாத. பாருங்கள், தாவீது சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் கூப்பிட்டார்கள். வேதத்தில் கூப்பிட்டு வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். நம்ம பாருங்களேன், நம்ம எவ்வளோ வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆமாம், இது நம்ம நான் பேசுகிற நாளாக நினைக்கிறேன். அவர் இருந்தனால்தான் அந்த என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்த கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு அப்படி சொல்கிறார். பலர் தள்ளின மூளைக்கல்ல பரமசியோன் மீதில, பலர் தள்ளின மூளைக்கல்ல பரமசியோன் மீதில,
பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலை காத்திருப்பே. பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலை காத்திருப்பே. திருப்பாதும் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, திருப்பாதம் ஓடி வருவோம். அப்படி திருப்பாதத்துக்கு இன்றைக்கு ஓடி வருவோம். ஓடி வந்து ஆண்டு சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு. என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். என்ன கேட்குற? நீ என்னத்துக்காய் அங்கலாய்க்கிற? நீ எதுக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறாய்? இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ என்ன கேட்குற? உனக்கு என்ன வேணும்? ஆமாம், இதோ இருக்கிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் வசனம் 8ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்குது. நம்ம கூப்பிடும்போது என்ன செய்வார்? இதோ இருக்கிறேன் என்பாராம். ஆமாம், இருக்கிறேன் என்பாராம். எவ்வளோ பெரிய தேவன்! கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது என்ன சொல்லு? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வருஷத்தில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்று உங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் நீங்கள் யாராகவும் இருக்கலாம், நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், நீங்கள் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கலாம், உங்களுக்கு குடும்பம் பிரிந்து உடைந்து கிடக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் இது எப்படி நடந்தது, அதை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் பொய்யுரையாதவர், அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. இந்த வாரம் எப்படி கூப்பிடணுமா தெரியுமா? தூங்கி அல்ல, பாவம் செய்துட்டு வந்து கூப்பிட முடியாது, சீரியல் பார்த்துட்டு கூப்பிட முடியாது, எல்லாரையும் குறை பேசிட்டு வந்து உட்கார்ந்து கூப்பிட முடியாது. ஏசப்பாவை பாவம் தடுத்து நிறுத்திவிடும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா? ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தை சொல்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன்னு சொல்லுகிறார். அபயமிட்டாராம், கர்த்தர் அப்பான்னு கூப்பிடுறார். ஒரு சகோதரன் நல்ல ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று அவருக்கு ஒரு பயங்கர ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது. பயங்கர ஆக்சிடெண்ட்டு, மரித்து விடுவார் என்பது ஒரு பெரிய, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு. ஆனால் எல்லாரும் ஜெபிச்சாங்க. அந்த ஸ்தாபனமும் நல்லா கர்த்தருக்காக ஓடுகிற ஸ்தாபனம், நல்லா ஜெபித்தார்கள். சகோதரன் சுகமடைஞ்சிட்டாங்க. சுகமடைந்தவுடன் கொஞ்ச நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு வரணும். போய் எல்லாம் செக்கப் பண்ணும்போது ஒரு ஒரு வியாதி கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் சுகமாயிட்டு. அன்றைக்கு சர்வீஸுக்காக செய்து கொடுக்க போன மகன் ஆக்சிடெண்ட் ஆகி பல விதத்தில் பாதிக்கப்பட்டு சீக்கிரம் சுகமாயிட்டு. கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் தொட்டார், சுகம் கிடைத்து விட்டது. வீட்டுக்கு கிளம்பும்போது செக்கப் பண்ணும்போது கேன்சர் இருந்தது ஒரு இடத்துல. ஆமாம், இது தம்பி சொன்ன சாட்சி, கேன்சர். உடனே நல்ல உண்மையாக ஊழியம் செய்கிற தம்பி பார்த்தீங்கன்னா, உடனே டாக்டர்லாம் எல்லாரும் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டவுட்டு, எவ்வளவோ பிரயாசப்பட்டு இப்போ இப்படி ஆயிடுச்சேன்னு. ராத்திரி இந்த தம்பி என்ன செஞ்சாங்களா தெரியுமா? நைட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்களாம். அந்த ஆஸ்பத்திரி அலறும்படியாக கத்துனாங்களாம். அப்படி ஒரு கதறல், இயேசுவே இயேசுவேன்னு கதறி இருக்காங்க. அப்படியே நிறைய பேர் எந்திரிச்சிட்டாங்களாம், அப்படிக்கா அலறி இருக்காங்க. அப்படி சத்தம் போட்டவுடன் உண்மையிலே சொல்கிறேன், கதறி இருக்காங்க. அதை தான் தாவீது செய்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த தம்பி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் பாருங்களேன், நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன்னு சொல்கிறார். என்ன நடந்திருக்கு தெரியுமா? விடிய காலம் தேவன் மகனுக்கு சுகம் கொடுத்து விட்டார். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பார் அற்புதங்கள், நமக்கெட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். தேவஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே, நம்ம எத்தனை முறை கூப்பிட்டோம், நம்ம நெருக்கத்தில் கூப்பிட்டோம்ல.
எத்தனை கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்தார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அபயம் விட்டாராம். அது மட்டுமா? இப்படிலாம் கூப்பிடுங்கம்மா. சிலர் தூங்கிக்கிட்டே நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவம் தூங்கி போயிடுச்சு. நான் உண்மையிலே சொல்கிறேன், எவ்வளவோ செய்தி கேட்குறோம், எவ்வளவோ ஆலய ஆராதனைகள் அருமையாய் நடக்கிறது, எவ்வளவோ ஊழியர்கள், எவ்வளவோ கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அநேகர் தூங்கி விடுகிறோமே, எழும்பவில்லையே, அவரை நோக்கி கூப்பிடவில்லையே, உற்சாகமாய் கூப்பிடவில்லையே, கதறி கூப்பிடவில்லையே, அழுது கூப்பிடவில்லையே. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டவர்கள் எல்லாம் ஜெயம் எடுத்தார்கள். அநேகர் ஜெயம் எடுப்பதற்கு, ஆசீர்வாதத்தை வாங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை. உலகம் ஒரு பக்கம், உலக காரியங்கள் ஒரு பக்கம். அதனால்தான் தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை வாங்காமற் போனோம். தெய்வ பிள்ளையே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு சங்கீதம் 34:6 இப்படி எழுதியிருக்குது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தாராம். இடுக்கண்கள், எல்லா இடுக்கண்கள், நெருக்குகிற எல்லா வல்லமைகள், எல்லா பலவீனங்கள், எல்லா காரியங்களுக்கும், எல்லாம் வருகிற இயற்கை சீற்றங்கள் மூலமாய் பல விதத்தில் அவர் எல்லா கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தாராம். ஒருவேளை ஏழை கூப்பிட்டால் யாரும் செவி கொடுப்பாருன்னு நினைக்கிங்களா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அந்த வசனம் சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தாராம். பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இங்கே கூப்பிடுங்க. மறுபடியும் அந்த சங்கீதம் எரேமியா 33 எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, என்னை நோக்கி மட்டும் கூப்பிடு, என்னை நோக்கி மட்டும் கூப்பிடு. நீங்கள் அப்படி கூப்பிட்டு பாருங்கள். ஆண்டோட நான் மகிமைக்காய் சொல்லுகிறேன். நான் கூட நினைப்பேன், முன்னால் எங்கள் பிள்ளைகள் திருமணத்துக்கெலாம் முன்ன நமக்கு அம்மா இல்லை, எங்கள் அப்பாவும் மறிச்சிட்டாங்க, நமக்கு யார் நின்று செய்வா, எங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க. எனக்கு பல கேள்விகள் இருந்துச்சு. எப்படி நம்ம யார் எங்கே போய் என்ன செய்ய முடியும், யார்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்க முடியும், அப்படிலாம் நினச்சிருக்கேன். அப்படி நினச்சி நான் அழுதுருக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன். ஒரு நாள் நான் ரூமுக்குள்ளே ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு தாயாய் வெளிப்படுவேன் மகளே, நான் உனக்கு தகப்பனாய் வெளிப்படுவேன், நான் உனக்கு உடன் பிறந்தவராக வெளிப்படுவேன், நான் எல்லாமே அவன் பிள்ளைகளுக்கு செய்வேன்னு சொன்னார். ஆமாம், பார்த்து கொண்டிருக்க தேவசனமே, ஒருவேளை தனிமையில் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறாயோ, ஐயோ யார் எனக்கு என்னுடைய காரியங்களை பார்ப்பதற்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரை மட்டும் நோக்கி கூப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா, கூப்பிடும்போது அவர் நிற்பார். குருடன் கூப்பிட்ட போதே நின்னார், பிச்சைக்காரன் கூப்பிட்ட போதே நம்ம நின்று கூப்பிட்டா வரமாட்டாரா? நிற்பார். நின்று அவனுக்கு அற்புதம் செய்தார். அது மட்டுமா இல்லை தேவ பிள்ளையே, உண்மையிலே பிள்ளையுடைய காரியங்களெல்லாம் அப்படி நடத்தி கொடுத்தார். படிப்பானாலும் நான் அப்படி கலங்கியிருக்கிறேன், படிப்பானாலும் தேவைகளானாலும் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். உங்களுக்கும் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். தேவரீர், வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்து தடைபடான்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படி கேட்டு பாருங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த யோபு 42:2 சொல்லி பாருங்களேன். நீங்கள் சொல்ல வார்த்தை சொல்ல அது நிறைவேறும். சகலத்தையும் செய்ய, ஒன்று செய்துட்டு ஒன்று செய்யாமல் போக மாட்டார். சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுக்கு கடனை அடைப்பார், உங்களை ஜெபவீரனாய் மாற்றுவார், உன் பிள்ளையை ரட்சிப்பார், உன் கணவனை ரட்சிப்பார், உன் பலவீனத்திலிருந்து விடுதலை தருவார், உங்கள் குடும்பங்களில் நன்மைகளை செய்வார். எல்லா காரியங்களையும் பாருங்க, இந்த எல்லாவற்றையும் அவர் செய்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை 1ஆம் வசனம் குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை இயேசுவா சொல்கிறாங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அவனே அந்த விதவைக்கு நியாயம் செய்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன், அவனே பார்த்தீங்கன்னா, இந்த விதவை என்னை எப்பொழுதும் 5ஆம் வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார்.
அந்தபடியே 7ஆம் வசனம் சொல்லுது, எனக்கு அன்பான ஒரு கர்த்தரை தேடாத ஒரு நியாயாதிபதி இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நியாயாதிபதியாக வருவேன். உனக்கு எந்தெந்த காரியத்தெல்லாம் உனக்கு நியாயம் செய்ய வேண்டுமோ, உனக்கு தீர்ப்பு தர வேண்டுமோ நான் செய்வேன்னு சொல்கிறார். ஆமாம், அந்தபடியே 7ஆம் வசனம் சொல்ல, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எந்தெந்த காரியத்தில் நியாயத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறாயோ, குடும்பத்திலையா, வேலையிலையா, ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் இரவும் பகலும் என்ன நோக்கி கூப்பிடுற பார்த்தியா, நான் நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் கூப்பிடும்போது நிற்பார். ஆமாம், அந்த தம்பி இன்றைக்கி நல்ல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? என்கிட்ட சொல்லி அனுப்பினார். உண்மையில சொல்ல முடியும். அந்த 33 11ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்கள். 11 இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் அவருடைய ஆலயத்துக்கு சோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யார் சொல்கிறார்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டில் திருமணம் நடக்கும்னு சொல்கிறார், நன்மையான காரியங்கள் நடக்கும்னு சொல்கிறார். ஆனால் கர்த்தரை துதிக்கணும். ஆமாம், இது பாருங்கள், அருமையாக எழுதியிருக்கு பாருங்க, எப்படி எழுதியிருக்கு பாருங்களேன். இன்னும் களிப்பின் சத்தமும் நன்மையான காரியங்களை, திருமண காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். திருமணத்துக்காக ஐயோ என் பையனுக்கு வரன் வரலையே, என் மகளுக்கு வரன் இல்லையே, என் பேரம்பத்தி இப்படி இருக்குதே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கி திருமணமே வேண்டான்னு சொல்லுது, ஒரு பிள்ளை திருமணம் வேண்டாங்க, ஒரு பையன் போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை மட்டும் கூப்பிடுங்க. நம்ம இனஜன பந்துக்களால் முடியாது. கர்த்தர் வருவார். அவர் அனைத்தையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர். அது மட்டுமா, எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தரை துதிக்கிற சத்தம், அவர் நல்லவர் என்பதை உங்களுடைய குடும்பமாய் அப்படி உங்களை பெருக பண்ண போகிறார். தனிமரமாக இருக்கிறனே, என்ன ஒன்றுமே இன்னும் பார்க்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் வீட்டை தோப்பாய் மாற்றுவார். ஆமாம், ஒரு அநீதி உக்கிரக்காரனே, ஒரு நியாயாதிபதி அந்த விதவைக்கு நியாயம் செய்வானானால், நம் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் உண்மையுள்ள தேவன் அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். அது உண்மை. அவர் உண்மையாய் சொல்லுகிறார். அவர் சொன்னால் செய்வார். அது மட்டுமா, இன்னும் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதை வாசித்து பாருங்கள். 14ஆம் வசனம் சொல்லுது, எரேமியா 33:14, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்வார்த்தை. அப்போ தீய வார்த்தையும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்கு நல்வார்த்தை நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை உண்மையிலே இந்த நாட்களில் அவரை நோக்கி மட்டும் கூப்பிடுங்க, கதறுங்க, நல்லா கதறுங்க. ஏன் இப்படி கதறன்னு சொல்லவே மாட்டார். நீங்கள் யார் வீட்லையாவது போய் அழுதிங்கன்னா, என் வீட்டில் உட்காந்து என்ன அழுதுகிட்ருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது மட்டும் அவர் வருவர். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கவில்லையா? ரட்சிக்கிற மாத்திரம் அல்ல, ஒரு வீடுகளில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் விடுவிப்பார். மறு உத்தரவு கொடுப்பார். மறு உத்தரவு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உங்ககிட்ட பேசுவார். அப்படி சத்தத்தை கேட்பீர்கள். அப்படி மெல்லிய சத்தம் உங்களோடு பேசும். உங்களை அணைப்பார். உங்கள் கட்டுக்களை எல்லாம் அவிழ்ப்பார். உங்களை செப வீரனாய் மாற்றுவார்.
அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை பரலோகத்தில் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் தீமையான காரியங்களை அனுபவிச்சிருக்கலாம். ஐயோ, எப்போ பார்த்தாலும் விபத்தும், எப்போ பார்த்தாலும் மரணங்களும், எப்போ பார்த்தாலும் போராட்டங்களும், எப்போ பார்த்தாலும் கண்ணீரும். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கொந்தளிப்பை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாற்றி நல்வார்த்தை உன் குடும்பத்தில் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருமண காரியங்கள், நன்மையான காரியங்கள், எந்தெந்த எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் செய்வேன். ஊழியத்தில் உங்களை கனப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், தீர்க்க தரிசன அபிஷேகங்களை தருவேன். தேவ சமூகத்தில் மாத்திரம் காத்திருங்கள், என்னை நோக்கி மாத்திரம் கூப்பிடுங்கள், அங்கே இங்கே ஓடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் காத்திரு, உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். ஒக்கவரீமனா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூர். பெரிய காரியங்களை அந்த வருஷத்தில் உனக்கு செய்வேன். வீடு கட்ட முடியாமல் இருக்கிறதா? லோன் கட்ட முடியவில்லையா? வட்டி கட்ட முடியவில்லையா? எல்லா வழிகளுக்கும் என்னை பார். அங்கெங்கே ஓடாதே. குழு வேணும், அங்கே வேணும், கடன் வாங்கணும் அப்படி நினைக்காதே. தேவ சமூகத்தில் காத்துரு, தேவ சமூகத்தில் காத்துரு. இதை பார்த்து கொண்டு தேவச்சனமே, தேவ சமூகத்தில் எல்லாவற்றிலும் காத்துரு. எல்லாவற்றிலும் ரிலீஃப் உண்டு. பலவீனத்திலிருந்து ரிலீஃப், கவலையிலிருந்து ரிலீஃப், கடனிலிருந்து ரிலீஃப், எல்லாம் ரிலீஃப். ரிலீஃப். நான் விடுதலை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். நான் விடுதலை நாயகன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி. எல்லாவற்றையும் நான் அப்புறப்படுத்துகிறேன். அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் சந்ததிகளுக்கு, யாருக்கெல்லாம் நீ கண்ணீரோடு இருக்கிறாயோ எல்லாவற்றுக்கும் இப்பொழுது தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய தொழில்துறைகளிலே சத்துரு எல்லாம் அழிக்கப்படுகிறான். எல்லா டஸ்மனாசி கெட் அவுட், எல்லாம் போராடுகிற எல்லா அந்நிய வல்லமைகள், ரீபலவா, குடும்பத்தில் சமாதான குறைவுகள், கணவன் மனைவிக்குள்ளாய் போராடுகிற, பிள்ளைகளுக்குள்ளாய் போராடுகிற அந்நிய வல்லமைகள் அழிகிறது இயேசுவின் ரத்தத்தினால். அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா போராட்டங்களும் போர் முடிந்தது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதி. திருமண காரியங்கள் எல்லாவற்றையும், என்னென்ன காரியத்திற்காய் நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கார், நன்மைகளின் தேவன் எல்லாருக்கும் நன்மையினால் நிரப்புவீராக. ஆமாண்டவர், இந்த ஸ்தாபனத்தை ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற எல்லாருக்கும் தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காருண்யம் எல்லாரையும் மூடுவதாக. ஆசீர்வதி. உங்களை மட்டும் கூப்பிடட்டும், உங்களை மட்டும் கூப்பிடட்டும். கூப்பிடுறதுக்கு தடையாக இருக்க எல்லாவற்றையும் அரெஸ்ட் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். விழித்திருந்து கூப்பிடட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.